இந்த செஷனில் சிசர்ஸ் டூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக சிசர்ஸ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது லெட்டர் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம கட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் கூட எடுத்துக்கலாம், ஒரு ஆங்கர் பாயிண்ட் மேலே கூட கிளிக் பண்ணலாம். பாருங்கள், இது தனியாக வந்துடும். இது ரெகுலராக சிசர்ஸ் டூல் நம்ம யூஸ் பண்ணுறது. சிசர்ஸ் டூலை வச்சு இன்றைக்கி 5 டிசைன் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். முதலாவது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்டுகளில் இதை டிப்ளாய் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எலிப்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பேனலில் வரலாம். இங்கே வந்து கேப் வந்து ரவுண்டட் கொடுத்துக்கலாம், டேஷ்டு கொடுக்கலாம். டேஷ் கொடுக்கும்போது இங்கே வந்து 6 மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா தெரிய போகிறதில்ல, சின்ன டாட்ஸாக இருக்கும். ஸ்ட்ரோக் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டென்சிட்டி ஆஃப் தி டேஷ் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஆகையினால இங்கே வந்து டேஷ் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியாக்கும் பண்ணிக்கலாம். அபவுட் 13 பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். சிசர்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பேனலில் வந்து இந்த ரைட் சைடு உள்ளதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த அதர் ஹாஃப், டவுன் ஹாஃப் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து பேனலில் போயிட்டு அபவுட் 6 அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் அதே மாதிரி இந்த கேப்பு கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். அபவுட் 10 மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கூட கீழே எடுத்துக்கலாம். இது சிசர்ஸ் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு க்ரியேட்டிவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் ஒரு டூலை பற்றி பேசும்போது நம்ம போகிற போக்கில் இந்த டூல் இவ்வளோ தான் வேலை செய்யும் அப்படின்றத விட ஒரு படி மேலே போய் அந்த சிசர்ஸ் டூலையோ இல்லை வேறு எரேசர் டூலையோ வச்சு க்ரியேட்டிவாக நம்ம ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டுட்டோரியலோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் இதை டிலீட் பண்ணிடலாம். இதை நான் கொண்டு வரேன். இது நான் 3Dயில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரீசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியாகவும் இருக்கும். ஒரு சிம்பிள் ஸ்ட்ரோக்கை வச்சு நம்ம எப்படி இதை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து ஆர்க் டூல் எடுக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு ஆர்க் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். சிசர்ஸ் டூலை வச்சு இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். அபவுட் இங்கே செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டோம்னா அது தனியாக வந்துடும். இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டுக்கு வரலாம். 3D மெட்டீரியல்ஸ் ரிவால்வுக்கு வரலாம். இந்த மாதிரி ஆக்கும் இருக்கும். ரொட்டேட் டூல் எடுத்துக்கலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அங்கே கர்சருக்கு பக்கத்தில் ஆங்கிள் பாருங்கள் என்ன இருக்குன்னு. இப்படி விட்டுருவோம். ரொட்டேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை வந்து ஓரமாக இந்த மாதிரி வச்சுருவோம். இந்த ஸ்ட்ரோக்கை வச்சு அகெயின் அப்ளை பண்ணுவோம். எஃபெக்ட்டுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கும், அப்ளை ரிவால்வ் அப்படின்னு ஷிஃப்ட் கண்ட்ரோல் இ. இப்போ கொஞ்சம் கூட பெருசு கூட படுத்திக்கலாம் வேணா. அதுக்கு தகுந்த மாதிரி இதை அப்படியே கொண்டு வருவோம். பிரிங் டு ஃப்ரண்ட், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி வந்துடும். கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திட்டு கீபோர்டில் ஏரோவை வந்து இந்த மாதிரி லெஃப்டோ ரைட்டோ டாப் அல்லது பாட்டமுக்கு நம்ம செட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளே பாட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி க்ளே பாட்டுக்கு ஒரு கவர் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சிசர்ஸ் டூலை வச்சு நம்ம என்ன எல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்றத டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி கொண்டு வந்தேன். இல்லைன்னா கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஓகே, இதுவும் ஒரு ஓரமாக வச்சுருவோம். மூணாவது வந்து இது ட்ரெடிஷ்னலாக எப்போவும் நம்ம பண்ணுறது தான். ஆனால் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பாத் மேலே என்டர் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் வந்து இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி 10 செட் பண்ணலாம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் நட்ஜ் வேல்யூ ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஒரு டூப்ளிகேட் வந்து இங்கே பக்கத்தில் காப்பி ஆகிடும், அதாவது ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணி சிசர்ஸ் டூல் எடுத்து இங்கே ஒரு கட், அப்புறம் இங்கே ஒரு கட் கொடுத்துருவோம். இப்போ இது 2 டிஃப்ரென்ஸ் ஆப்ஸாக இருக்கும். டாப் ஆஃப் சர்க்கிளை செலக்ட் பண்ணி டைப் டூலுக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி சென்டர் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுவோம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே ஒரு ஸ்டாப்பர் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே கொண்டு வரலாம். இங்கே செட் பண்ணுவோம். இது கூட வந்து இங்கே செட் பண்ணிடுவோம். லெஃப்ட் பண்ணோம்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். ரைட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் ரைட்டுக்கு இந்த மாதிரி, ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி சென்டருக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பாட்டம் ஹாஃப் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி லெட்டர் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஸ்டாப்பர் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இங்கே வந்து டைப் ஆன் பாத் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து ஒரு சின்ன விண்டோ அப்பியர் ஆகும். இந்த இடத்துல வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்கும் இருக்கும்.
இந்த பேஸ் லைனை வந்து நம்ம சரிப்படுத்திக்குவோம். இப்போ வந்து ரெண்டும் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இது டாப்பில் பொசிஷன் ஆகிருக்கு, இது வந்து பாட்டமில் பொசிஷன் ஆகிருக்கு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேரக்டர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து இங்கே பேஸ் லைன் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடத்துல டவுன் ஆரோ ஃபியூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பொசிஷன் ஆகும். அப்போ தான் அது சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து குரூப் பண்ணிடலாம். இந்த சர்க்கிளை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பேக் பண்ணிவிடுவோம். இதை இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு இந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போ இந்த பெரிய சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம் பண்ணும்போது இங்கே பொசிஷன் ஆகிருக்கு ஒரிஜினல் பொசிஷனில். லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் மவுஸில் பண்ண தேவையில்லை. யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து டாப் ஆரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரியாக்கும் பெருசாகிடும். ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இந்த கிராஃபிக் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் டூலோட வேலை வந்து ரொம்ப கம்மி, இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இன்னொரு இம்மிடியட் ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சேம் ரிசல்ட் தான் ரெண்டும் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் தனித்தனியாக ஆகிடும். ஸோ டிலீட் பண்ணிடலாம். இப்போ Q டைப்பு இருக்குங்க. இதை வந்து நம்ம கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ, ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபில் கலர் வந்து அவுட்லைனாக மாறிடும். இங்கே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். லெட்டர் C ப்ரெஸ் பண்ணி சிசர்ஸ் டூலில் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் கொடுங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்போ தான் அது கட் ஆகும். இப்போ வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த போர்ஷனை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இது Qவை வந்து நான் O மாதிரி பண்ண முயற்சிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் C அல்லது பென் டூல் கீழே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட் டூல், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கருவியாக மாற்றக்கூடிய டூலு. இங்கே கொண்டு வந்து எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரியாக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணிடுறேன் செவரல் டைம்ஸ். இப்போ பாருங்கள், இது லைவ் டெக்ஸ்ட், இது டைப் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லித்தரேன். சிசர்ஸ் டூல் அல்லாதுக்கே டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணி டிலீட்டே பண்ணிடலாம். கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணிடலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் C, அவ்வளோதான். ஆனால் நிறைய இடத்துல டைரக்ட் செலெக்ஷன் டூல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக சிசர்ஸ் டூல் நமக்கு தேவைப்படும். ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அன்குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி லெட்டர் C ப்ரெஸ் பண்ணி கத்திரிக்கோல் எடுத்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். இப்போ இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். சிமிலர்லி இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் எடுத்து இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கலாம். இதை டிலீட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரியான ஒர்க்குக்கு கத்திரிக்கோல் வந்து நல்லா யூஸ் ஆகும். இங்கே ஒரு கட் பண்ணுறேன், இதை டிலீட் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணி இங்கே ஒரு கிளிக், அதை டிலீட் பண்ணிடலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J பண்ணும்போது 2 தரம் அது ஓப்பன் பாத் இருக்குது, க்ளோஸ் ஆகிடும். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் பண்ணிட்டா அது ஃபில் ஆகிடும். லெட்டர் O ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு இது கீழே கொண்டு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் மேலே எடுத்துகிட்டு போய் ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் B ப்ரெஸ் பண்ணும்போது பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து அப்பியர் ஆகும்போது ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபீல்டில் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 மாதிரி டூப்ளிகேட்ஸ் எடுத்துக்கலாம், 6 மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டோட்டலாக 8 இருக்கும். ஏன்னா சோர்ஸ் வந்து 1 and 2, நடுவில் வந்து 6 பீசஸ் இருக்குது. ஓகே, இப்போ கத்திரிக்கோல் டூலை வச்சு பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒன்று வந்து இந்த ப்ரொஃபைலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிறகு வந்து ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும், நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த என்டையர் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 ஆங்கர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே இதை எப்படி வேணால் நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இது ஒரு வழி இந்த ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு. அல்லாதக்கே அதே பென்சில் டூல் எடுத்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரிஜினல் எப்படி இருந்ததோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓவர்லேப்பிங் ஸ்ட்ரோக்குக்கு நம்ம சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணணும் இல்லையா, இந்த ரிசல்ட் ஃபைனலாக தானே வரணும். ஓகே, இஃப் தட் இஸ் த கேஸ்
இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கலரை ஃபில் பண்ணிடலாம். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம், அன்குரூப் பண்ணிடலாம், செலக்ட் பண்ணி இதை delete பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்டை டிஃப்ரெண்ட் டைப்பான அப்ரோச்சில் நம்ம பண்ணும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஒரு டூலோட பொட்டென்ஷியல், ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஒரு டூல் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது, எரேஸ் டூல் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரு டூலை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து ரிசல்ட் கொண்டு வர்றேன். எனிவே சிசர்ஸ் டூலில் இருக்கும்போதே ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஆங்கர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.